ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம். ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சி 1.2ல் 5வது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 5வது கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறாங்க. ஒரு மின்தூக்கி தற்போது தரைத்தளத்தில் உள்ளது. அது 5 தளங்கள் கீழே செல்கிறது. பிறகு அங்கிருந்து 10 தளங்கள் மேலே செல்கிறது எனில் தற்போதைய மின்தூக்கி எந்த தளத்தில் இருக்கும்? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு மின்தூக்கி தற்போதைய தரைத்தளத்தில் உள்ளது. தரைத்தளம்னா நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். அப்போது அது எழுதுங்க, இது எடுத்து எழுதுங்க. மின் தூக்கி தற்போது தரை தளத்தில் உள்ளது. அப்போ உள்ளதுன்னா நம்ம இது என்ன எடுத்துக்கலாம்? அப்போ எனவே தரைத்தளத்தை நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். 0 என்க 0ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், 5 வந்து கீழே போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது 5 தளங்கள் கீழே சென்றால் தற்போதைய நிலை பார்த்திங்கன்னா கீழே போகுதுன்னா கழித்தல் வரும். கழித்தல் 5. அதுக்கப்புறம் பாருங்கள், 10 வந்து மேலே போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது அங்கிருந்து 10 தளங்கள் மேலே சென்றால் அதனின் நிலை பார்த்திங்கன்னா கூட்டல் 10. மேலேனா அப்போ கூட்டல் வரும். அதனால அப்போது தேர்ஃபோர் நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம் தற்போது எங்கே இருக்கோன்னு. அப்போது மின் தூக்கிகள் அதானே கேட்டுக்கிறாங்க, எந்த தளத்தில் இருக்கோன்னு கேட்குறாங்க. அப்போ மின் தூக்கிகள் தற்போதைய நிலை இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 5 கூட்டல் 10. பாருங்கள், கழித்தல் 5 கூட்டல்னா கூட்டல் 10 வரும். அப்போது கூட்டல் கழித்தல்னால் கழிக்கணும், ஆனால் பெரிய நம்பரோட குறி வந்து கூட்டல்னால் கூட்டலில் வரும். 10ல் 5 போச்சுன்னா அதில் 5. அப்போ ஆன்சர் என்ன வருது? 5. ஏன்னா தேர்ஃபோர் மின் தூக்கி தற்போது தரை தளத்திலிருந்து இது கூட்டலில் இருக்கிறதுனால மேலேன்னு வரும். அப்போ மேல் 5வது தளத்தில் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது 5வதுக்கு ஆன்சர்.